மெத்தட்ல நம்ம முட்டை ஊற்ற தேவை கிடையாது, தயிர் ஊற்ற தேவை கிடையாது. அது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. என் ஒய்ஃபை பார்த்து பாட வேண்டிய பாட்டுலாம் இந்த சிக்கனை பார்த்து பாடுற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம 65 நம்ம ரொம்ப அடிக்ட். அதனால நம்ம இன்னைக்கு லெக் பீஸ் 65 பார்க்க போகிறோம். லெக் பீஸ் கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா லெக் பீஸ்க்குள்ளே போகும். மஞ்சத்தூள் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா அலசி வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம 65 பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி 1 ஸ்பூன், பூண்டு 1.5 ஸ்பூன். நம்ம 65 எப்படி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குன்னா கொஞ்சமாக அரிசி மாவு அங்கே சேர்த்துப்போம். ஸோ அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன். நல்லா பிசைஞ்சிக்கலாம். சில்லி சிக்கன் 65 பொடி 1 ஸ்பூன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் ஒரு அரைப்பழம். பிரட்டி வச்சிருக்க மசாலாவில் உப்பும் காரம் கொஞ்சம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்திரம் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லெக் பீஸ் லைட்டாக கலர் வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக கேசரி பவுட்ரு, ரெட் பூஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. இது ஒரு 5 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம முட்டை ஊற்ற தேவை கிடையாது, தயிர் ஊற்ற தேவை கிடையாது. ஏன்னா லெக் பீஸ் ஆட்டோமேட்டிக்காகவே சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக அரிசி மாவு எதுக்கு போகிறோம் அப்படின்னா லைட்டாக கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். சட்டி ஒரு 5 நிமிஷம் நல்லா காஞ்சிரட்டும். ஏன்னா சட்டியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். தண்ணியோட எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பெட்டர் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா 10 வரைக்கும் அடுப்பில் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா எடுத்து கீழே ஊற்றி. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். எண்ணெய் காயாமல் வடச்சட்டில் நீங்கள் சிக்கனை போட்டிங்கன்னா மசாலா தனியாகவும் சிக்கன் தனியாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ராப்பர் மிக்சிங் கிடைக்காது. இப்போ நம்ம என்ன காய்ச்சி செக் பண்ணலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுங்க. ஓவராக தேய்ச்சிங்கன்னா மூஞ்சிக்குள்ளே புண்ணாகி போயிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து லைட்டாக தெளிச்சு விடுங்க. லைட்டாக சவுண்ட் வந்துடுச்சு. ஸோ என்ன நல்லா காஞ்சிச்சுன்னு அர்த்தம். என்ன பண்ண போகிறோம்னா பரட்டி வச்சிருந்த மசாலா சிக்கன் பீஸை எடுத்து அப்படியே எண்ணெயில் இறக்க போகிறோம் பாருங்க. ஆஹா சிக்கனை எடுத்தடி உள்ள போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆஹா இந்த பொரியிற அழகே அழகுதான்ப்பா. ஸோ சிக்கன் பொரிக்கும் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாம் சூடான எண்ணெய் கொஞ்சம் மிஸ் ஆனால் கையில் பட்டுரும். ஸோ பெட்டர் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேங்கர் யூஸ் பண்ணி சேஃப்டியாக கிண்டுங்க. ஸோ முதல் தடவை போட்டதுமே சிக்கன் லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா அப்படி எண்ணெயில் கீழே டெபாசிட் ஆயிரும், கீழே ஒட்டிக்கும். ஸோ அதனால போட்ட ஒரு 2 நிமிஷத்துல லைட்டாக ஒரு பரட்டி விட்டுருங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. என் ஒய்ஃபை பார்த்து பாட வேண்டிய பாட்டுலாம் இந்த சிக்கனை பார்த்து பாடுற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம 65 நம்ம ரொம்ப அடிக்ட். அதனால ஒரு 5 நிமிஷம் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம் வைங்க. ஏன்னா ரொம்ப அதிகமான ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கருகி போயிடும். ஸோ லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வந்துருச்சு பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ இந்த போனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறி இருக்கும். ஒரு சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு பக்கத்தில். தெரியுதுங்களா? இந்த போனுடைய கார்னர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதோடைய ஸ்ட்ரக்சர் நல்லா மாறி இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு. எடுத்துடலாம். இப்போ நம்ம லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு வறுத்து சிக்கன் மேலே போட்டுடலாம். சிக்கன் லெக் பீஸ் 65 டெக்கரேட் பண்ணியாச்சு. வாங்க நம்ம இப்போ சாப்பிடலாம். ஸோ நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம போட்டிருந்த எலுமிச்சம்பழ சாறும் அரிசி மாவும் நல்லா ஃபிக்ஸ் ஆகி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.